சரி போல்டா ஸ்டெப்பிங் போன வாரம் அது வச்சிருந்தான் போல்னே ஆதிக் பாண்டியா அடி ஸ்டெம்ப் தான் போடுறதுல ஆதிக் பாண்டியா மாதிரி போய் அடிக்கிறேன் என்ன சொல்லுங்க அப்படியே டேய் நீ ஒழுங்கா இன்டர்வியூ போடு கை தூக்கு முன்னாடி ஆதிக் பாண்டியா அந்தர பாத்தீங்களா ஸ்டெம்பிங் தான் காமிக்கிறீங்க நானே பாலை விட்டு வெளில போயிட்டேன் வந்து கொஞ்சம் கூட பேசல எங்க பண்ணா மச்சான் 50 கணே வெயிட் பண்ணி இருக்காரு போல அப்பாடா அப்படி இல்லடா நான் சொன்ன கடைக்கு போல நீ சொல்ற பவுன்ஸ் கிடைக்கலடா கட்டுக்கு போறதுக்கு எனக்கு சரி நீ ஃப்ரண்ட்ல ஆடுறோம் நான் பேக்ல ஆடுறேன் எனக்கு அது போய் பிடிக்கவே முடியல தெரிஞ்சு நீங்க அடிச்சீங்கன்னா அதான் நான் பாலே பிச்சு இது பவுன்ஸ் ஆகாத பால் ஆல்ட்ட கொடுத்துருக்காங்க இந்த பையன் பாலும் அப்படிதான் இருக்கு இதுக்கு முன்னாடி ஓட அப்படிதான் இந்த பையன் ஓட 175 நல்லா ஸ்கோர் பண்ணோம் ஏகிட்ட சாப்பாடு 7 ரன் அடிச்சிருக்கானா காரு கம்மியான மேட்ச் ஆடி இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிங்களா டேய் டேய் ஜெயரி சேர்ந்து நல்லா பேட்டிங் ஆடுவான்டா ஏன்டா இப்படி பண்ற நீ அவன அவதான் சொல்லிருக்கான் நான் இருக்கறத நீ சைடுல இருந்தா நான் விக்கெட் போயிட்டேன் வித்து விக்கெட் விட்டா என்ன பண்ணுவ வித்து மட்டும் தான் இருக்கு வித்து விட்டா எம்ஐன் போயிடு தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தான ஒரு தடவை போல்ட் டிஃபென்ஸ் ஆடணும் அவன் வட வச்சிட்டு அவஸ்தைப்பட்டான் பாத்தியா சாப்பிட்டு அதான் சாப்பிட்டே போயிடலாம் அதே எல்லாரும் பதட்டப்படுறாங்க அவங்களுக்கு இது புரியல என்னடா இது பீன் பேக் சைஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க வேற இருக்கணும்டா 2 ரன் அவுட் அவ்வளவுதான் அவுட் 175 அச்சா வின்னுனா அடிப்பாங்களா அதான் அடிக்கலனா இங்கிலாந்து 75 அவுட்டா ஆமா அவுட் இதுதான் ஸ்ட்ரைக் விக்கெட் விட்டுறானடா மிச்சம் தான் அவுட் அவங்க ஆக்சுவலா bowling போடுவாங்க அப்படி பாத்துப்பாங்க 175 அடிப்பாங்களா வாய்ப்பு இருக்கு இல்ல இது கூட அடிக்கலனா அப்ப இங்கிலாந்து வேணா டீம் ரிட்டர்ன் அறிவிச்சிடலாம் அவங்க இல்ல இதுக்கப்புறம் போயிடுவாங்க பாரு யூரோப்ல குவாலிஃபயர் இங்கிலாந்து கிரிக்கெட்ல ரிட்டையர் ஆகறாங்க ஹாரி ப்ரூக் கேப்டன் ஓடியே அந்த நிலைமையில தான இருக்காங்க பேஸ்பால் நான் சொல்லுவேன் டேய் டக்கெட் நீயும் போய் சுத்துறா நீ எனக்கு என்ன இல்ல இப்ப ஓடியல அவங்க இன்னைக்கு பொறுமையாவது ஆடுவாங்க 125 இருந்தால பொறுமையா இருந்தா மேட்ச் போய் தோத்துறாங்க அதான் கரெக்ட் இதுலயும் பேஸ்பால் ஆனானா எனக்கு தெரியல அவுட் ஆயிடும் கிராலி எல்லாம் நின்னா அதாவது எச்சு வாங்கி 150 அடிக்கு போகும் அது நல்லா ஆனடா ஓடு ஓடு நல்லா ஆனடா நல்லா அதுக்கப்புறம் அது ஏங்க நீ ஞாபகப்படுத்துறீங்க ஆனா ஒரு பால் கூட சடக்கு எடுத்துட்டாங்க நீ என்ன சொல்லிட்டு நீ இப்படி போயிட்ட பேக் ஃபுட்ல வெச்சு டிஃபென்ஸ் தான் இருக்கு பா பிட்ச் பத்தி எல்லாம் பேசுறாங்க எம்சிஜி பிட்ச் வாஸ் புவர் அது வந்து நல்லா பண்ணிச்சு பேசுறாங்க மிடில் ஆஃப் தி பேட்ல இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா வாங்கி சும்மா இருந்திருப்பான் வான் தான் சொல்றேன் அதான் இந்தியா தோக்க போகுதுல டேய் அடி என்ன பாண்டியா 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 ஃபுல் டைம் போட அடிக்கிறாரு சரிங்களா பரவாயில்ல வந்துச்சு அட்டாக் பண்ண ஒரு அதிகமாக பரவ அடிபட்டு வந்துட்டு ஒரு திருப்பி 9 ஓவர் நாளை கை தூக்கிட்டு மாட்டீங்களா சார் இல்ல அங்கலாம் படாது சஃபாலி வர்மா சம ஃபார்ம்ல இருக்கா போல ஆனா என்ன 6 ஓவர் அதனால கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டான் அந்த 16 இயர்ஸ்ல டெபியூ பண்ண உடனே சின்ன கொஞ்சம் மாதிரி அவுட் ஆயிடுச்சு சஃபாரி வர்மா இல்ல டிராப் பண்ண உடனே தெரிஞ்சு போச்சு ஐயோ இது மேல வந்து கோல் விட்டுறாங்க உமன்ஸ் டீம் ஒன் சைடா போட்டுருக்கடா வாய் உமன்ஸ் டீம் 15 வருஷம் ஒன் சைடா தான் இருக்கு ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச் நடக்குதுல்ல ஸ்ரீலங்கா நல்லா தான் விளையாண்டாங்க வேர்ல்ட் கப்ல அந்த வேர்ல்ட் கப் நல்லா தான் விளையாண்டாங்க உமன்ஸ்ல கட்சில ஒருத்தன் பையனோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு வந்து அந்த ராவல் புது ஆளுங்க இல்ல ஓபனர் பேர் இன்ஜரி பண்ணிட்டு போச்சே ராவல் ரத்திகா ராவல் அதுவும் சூப்பரா ஆடிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம வந்து அவ்வளவு தூரம் வந்துமே பார்ட்னர்ஷிப் போட்டு அதுக்காகவே அவளையும் கூப்பிட்டு ஆமா அதனால கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க அம்மாள் மெடல் வாங்கி கொடுத்துட்டாங்கல மெடல் வாங்கி 15 யார் சொன்னா 18 மெடல் எடுத்துட்டு வாங்க அவளுக்கும் மெடல் கொடுத்துட்டாங்க அந்த அமௌண்ட்டும் அவளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஸ்ரீராம் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடு ஆமா இல்லனா அவளும் அத ஆடவேனா வாவ் அது என்னாச்சு பால் போட்டான் ஸ்ரேயஸ் ஐயர் தான் இதாயிட்டான் அடுத்து செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் விஜய் சாரே ஆடுவான் ஆமா ஆமா போட்டுருக்காங்க அவன் வேறயா மும்பைக்கு மும்பை ரொம்ப பலமா இருக்கு
மும்பை ஆயுஷ் மாத்திரை கார்ல இல்ல இப்போ மாத்திரை ரோஹித் ரகுவன்ஷ் ரகுவன்ஷி யாரா ஏய் அவன் இன்ஜினியர் நானே மாத்திரை இல்ல இல்ல ரோஸ் அண்டர் டீம்ல சமயா ரோஹித் சர்மா கூட அவன் தான் ஃபீலிங் பண்ணும்போது ஃபைனல்லே ஓடி ஃபைனல்லையாவது அடிக்கும் ஆயுஷ் மாத்திரை தான் நானும் பாக்குறேன் அதான் ஸ்ட்ரெச்சர்ல தான் பவுலிங் நிறைய போட்டுருக்கான் பேட்டிங் ஆனதோட சிஎஸ்கே நினைப்பாங்க மழை போற நம்பிட்டு இருக்கோம் ஏன்னா இப்படி ஆக்கிட்டு பரவாயில்ல கரெக்டா எடுத்து வச்சிருக்கான் பாரு உருவில் பட்டேல் உருள் பட்டேல் நல்லா உருள் பட்டேல் அவன் தான் நேதி கோலியை ஸ்டம்பிங் பண்ணியிருக்கான் இந்த உருள் பட்டேல் நல்லா பேட்டிங் ஆடுறான் இது நல்ல பால் இவன் இதான ஸ்டம்பிட் ஆனா அகாடமி மாதிரி தான் இருக்கு ஜிஎஸ்சி போடுறீங்க அருண் இப்ப பொங்கல் பீகார் பேட்ச் உட்பட மீதி அடிச்ச செஞ்சுரி அடிச்ச எல்லாரும் ஐபிஎல் ஆண்டவங்க இல்லாட்டி இந்தியாவுக்கு ஆண்டவங்க தானே வேற யாராவது ஐபிஎல் ஆடாம இங்க செஞ்சுரி அடிச்சது இல்ல விஷ்ணு வினோத் கூட ஆடி இருக்கான்ல யாருனானே பஞ்சாப்க்கு ஏதோ ஆடினானே மும்பை பஞ்சாப் அவனும் செஞ்சுரி அடிச்சானே அன்னைக்கு ஆமா த்ரூ ஷோரேங்கறவன் சிஎஸ்கே ஆனா ஆமா ஆமா ஆடணும் அவன் இப்பதான் வருஷம் 5 செஞ்சுரியாமே ஆமா அவன் யாரும் எடுக்கல நினைக்கிறேன் தடவை ஒரு தடவை டெல்லி எடுத்து வச்சிருந்தாங்க ஆனா அப்படி யூஸ் பண்ணல துருஷ்வரி எல்லாம் ஒரே டைம்ல தான் உள்ள எடுத்தாங்க ஆமா 2018 அங்க டாக் டீம் நீ எவ்வளவு சார் ஸ்கோர் 140 120 was. 20 பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் இல்ல 20 was 141. 5 overs 30 runs லாஸ்ட் 5 Strike போறாரான்னு தெரியல. இல்ல இப்போ 1 hour 7:10 க்கு ஆரம்பிச்சோம் ப்ரொஜெக்டட் ஸ்கோரே 1 hour 20 minutes ஆயிருக்கு பரவாயில்ல. ப்ரோ ஒரு 40 ரன் ஆட் பண்ணுங்க ப்ரோ அவர் நீங்க முதல்ல உங்க ரனுக்கு 2 ரன் ஆட் பண்ணுங்க. சின்ன என்ன அருண் இப்படி டிசைட் பண்ணிட்டியா உனக்கா பூரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் 3 வடை சாப்பிட்டீங்களா அப்படின்னு போ. நீங்க நல்லா ஓடிட்டே தான் இருந்தீங்க இல்ல ஓட கம்ஃபர்ட்டபிளா ஓட முடியல. ஏன் காண்ட் லாஸ்ட் மினிட்ல அவுட் போட்டான் 2 விவிகே 2 2 2 2 2 ஓவர் அது பேட்டா விக்கெட் விராட். ரன் விட்டா சென்டர் நால விக்கில உள்ளே இருக்க வேண்டியது எல்லாம் வீதான் நீல அங்கிட்டு என்ன பண்ற இங்கிட்டு உள்ள வா ஏய் கலர் கம்மி பண்றாங்க. கலர் கம்மி பண்ற போறா ஆமா கம்மி போன வாரம் மேட்ச் அமௌண்ட் போடுறேன் ஓம் பேரை போட்டு என் பேர் இருக்கு என் பேரை போட்டு ஓம் பேர் விட்டாரு ஸ்ரீதர் நான் அனுப்பிச்சது நாங்க அப்படியே இப்படி ப்ளே ஓடு 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 குட் ரன். ஏய் ஸ்டார்ட் எடுத்து வைடா ரெண்டு ஸ்டெப் ஸ்டார்ட் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ரெடி ஆகு. லாஸ்ட் 5 hours ஸ்டார்ட் எடு 7-10 ஒண்ணுமா போட்டு இருந்துச்சு. 850 க்கு தான் கரெக்ட்டா இருக்கு. பிரேக்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க அதுல எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து 140 ஒரு கிரேஸ் டைம் 5 நிமிஷம் தருவாங்க ஷாட் 2 பா நான் உள்ள செக் பண்ணி அரேஞ்ச் பண்ற மாதிரி ஆளு. அதிக் பண்ணோட ஜூனியர் தான் இருக்கும் அதான் பேசுறாரு அந்த நெட்ஸ் பவுலர் வந்தாரு பாத்தியா அவரை மட்டும் ஓட்டி விட்டு அடுத்த ஓவர்ல ஆடிக்கலாம் போல. ஆனா சொருதுரு எரிய ப்ரோ ரெண்டே சிப்ல நின்னு கால்ல அடிக்காரு ப்ரோ 2 ஸ்டெப் கூட இல்ல. வட்டார இருந்து ஸ்ரீதர் கூட 4 ஸ்டெப் ஓடியாது. ஆமா ஏய் சைக்கிள் கேப்ல அண்ணனுக்கே கொடுக்காம ஆப்பிள் சாப்பிட்டுங்க அதுவும் யாரும் கேட்டு கூடாதுன்னு சொல்லி ரவுண்டா கஷ்டம் பாருங்க அங்க அடிச்ச ஷாட் இங்க வந்துருச்சு அந்த பால் பேட் தாங்க பிரச்சனை. பேட் தான் ஏய் அது ஒரு தண்ணி எடுத்து போ வீக்கு கையில ஒன்னு எடுத்து போ லாஸ்ட் 5 ஹவர்ஸ் பாட் எடுத்து போடா எல்லாம் ஃபில் பண்ணி வச்சு இல்ல ஆனா தண்ணி வேணாம் கேக்கட்டும் Bro, பேட் மட்டும் வீக்கி இல்லைங்க அப்புறம் ஓவர் டைம் போயிடுவாங்க என்னங்க பெரிய வம்பா இருக்கு. பேட் கொடுக்கும்போது தண்ணியை கொடுத்தா குடிக்க போறாங்க.
ஃபீலிங் டீமுக்கு சேர்த்து கொடுத்துருவோம். பேட் மாறுறதுக்கு பொறுக்க மாட்டாங்க. இல்லை நீ கொடுத்துட்ரு அப்போ தான் நம்மளே சொல்ல மாட்டாங்க. போ போ போ. இன்னும் ஒரு பால் இருக்கு, ஒரு பால் இருக்கு. அம்பர் எதுக்கு வரா? ஓ தப்பு தான். சின்ன இந்த பால் வீலுக்கு தலைக்கு மேலே அடிச்சு எனக்கு கொல்ல பார்க்குறீங்களா? ஆமா அவர் குருஜி அவர் வந்து நீங்க ஓவர் ஓவர் போ போ போ. ஓடு, போடா ஓடு, போடா ஓடு. போடா போடா. இவன் எப்படி போறான்? விக்கி ப்ரோ ஒரு 40 ரன் ஆட சொல்லுங்க விக்கி ஏய் ப்ரோ. இங்கடா டேய். ஓ அங்க ஒரு டீம் எடுத்து போறாரா? டீம் எடுத்துப்பா. ஏய் அதெல்லாம் அவன் கேக்கலடா. எப்பா, தண்ணி. ஏய் அசிங்கப்படுத்தாதடா. வாடா வாடா வாடா. வாடா விக்கி விக்கி என்னாச்சு? விக்கி. விக்கி அடே அவன் வேணாம்னு சொல்றான்னா வாடா உள்ள வாடா. பரவாயில்ல விக்கி. இது நமக்கு நடக்கும் சாய். என்னாச்சு? கூட சொல்றாரா? இவரா ஒன்று கால்குலேட் பண்ணிட்டு வேணாங்கிறாரு. அவன் அதெல்லாம் அம்பேர் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. இல்லடா அம்பர் தான்டா போன்றான். வராதடா. அந்த பவுலர் வந்து எதுக்கு? 40 10 நிமிஷம் இருக்கு. 4 ஓவர் போட்டு 10 minutes இருக்கு. எல்லாம் ஷார்ட் ரன் தானே போட்டு முடிச்சிருவாங்க. 10 minutes இருக்கு. 21 4 தானே. ஸ்டார்ட் பண்றாங்க அப்பே சொல்ல ஆரம்பிக்கலாம். 7:10 னா 1 hour 40 minutes எவ்வளவு? 8:50 யா? 8:50. சரி அப்ப நாங்க 4 ஓவர் எல்லாம் ஷார்ட் ரன் தானே. இவர் கடக்க எடுத்து போவாங்க. வைடு போடாம போட்டா பரவாயில்லை. ஷார்ட் ரா டேய். பவுண்டரி ஷாட். உஷார் குட் ஷாட் ரா. ஹார்திக் பாண்டியா பாத்துக்க தம்பி அருணே. அப்படி பண்ணிட்டா யார் அடிக்கணும்? தூத லைன் அடிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் ஹார்திக் பாண்டியா. தூத லைன் அடிக்கணும். 150 வந்து காலுக்கு ரெண்டு கால் இப்படி வைக்கிற இடத்துல பாத்தா அடிச்சு. அது எந்த லைன்ல வருதோ அதே லைன்ல அடிக்கணும். நல்ல ஷாட், நல்ல ஷாட். குட் ஷாட் ரா டேய், அப்படியே ஆடுறா. பன்னெண்டு மாசம் சுமார் 5 மாசம். கடைசி இங்க தான் போட்டான்னு நினைக்கிறேன். இல்ல அண்ணன். நான் கடிச்சு. இல்ல அண்ணன் மாத்தணும். டேய் பரவாயில்ல ஆடுறா. ஆனோம்ல நம்ம. அடுத்த 4 பால் இருக்கு. 8 ரன் வந்தாலும் நல்ல ஸ்கோர் தான். ரெயின் போச்சு. ட்ரெயின்ல இதானது. இப்ப நாளைக்கு அங்க ஆடு 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 புஷ் பண்ணு. 8 ரன் ஆனா போதும். எல்லாம் தான் இன்னும் அண்ணா. பத்து அன்னிய கிண்ண ஏதோ வந்துற போகுது. ஓடு ஓடு ஓடு. ஓடிடலாம். அதுக்கு ஃபைன் ஐட்டி இருக்கு. ஓடுறோம். வேணாம். ஆளு ஈரமா இருக்கு. அண்ணா இல்ல இன்னொரு பால் போட்டா கூட நான் ஒரே பால் தான் சார். ஒரு குறைஞ்சிச்சு. 9 மணிக்கு அப்பாவை நான் போயிட்டு வாங்கிட்டு வரேம்மா. ஒரு 30 ஓவர் தான் போட்டோம். அதான் 40 ஓட்ட போனா காலி. இன்னைக்கு இன்னொரு அவுட் ஆனாங்கன்னா இன்னைக்கே 10 விக்கெட் முடிஞ்சிருக்கும். No ball. No ball இல்லையா? தம்பி தெரியாது ப்ரோ நோ பால் இல்லையா? காரப்பாக்கம் போனாங்க எனக்கு அந்த அவர் இன்னொருத்தர் போனாரு. டைம் ஆயிடுச்சு அதெல்லாம் நியூ பால் கலர் ரெடியா இந்த மாதிரி மேட்ச்லாம் வைக்கிறாங்க. சரி செகண்ட் நியூ பால்லாம் எடுக்க தேவையே இல்லை. 146. ஐசிசி செலவுலாமா யோசிக்குது. மொத்தமாவே நாங்க இவ்வளவு பால் தான் வாங்கியிருக்கோம். அவன் இல்ல இவன் எல்லாரும் ரொம்ப 4 T20 வேற ஆடிட்டு இருக்காங்க. படக்கு 2 T20 4 இன்னிங்ஸ். 2 இல்ல இது மாதிரி மொத்தமா T20 இந்த இப்படிதான் ஒரு பால் போடுறாரு அப்போ. இது மேட்ச்ல எல்லாம் போட்டா இவ்வளவு பவுன்ஸ் ஆயிடும். இது டர்ஃப்னால டவுன் ஆயிடுச்சு. 154 சார். ஸ்கோர் இருக்கு. நல்லா ஆடுங்க விவிகே லாஸ்ட் பால். என்ன 8 நிமிஷம் இருக்கு. 3 ஓவர் போடலாம். அந்த ஸ்பின் பவுலர் போடுறது. எதுவும் குறைக்க விடாதீங்க. ஸ்பின் பவுலர் தான் போடுறது. இன்னும் 2 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா பேட் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் தான். அம்பையர் 8 நிமிஷம் இருக்கு. 8 minutes இருக்கு. என்ன போலாம். ஏன் அது எத்தனை கட் பண்றாங்க? ஒரு ஓவர் கட்டா. வைடா போட்டான். ஒழுங்கா அதையும் போலடா 20 தானே போடுங்க. டிக்கெட் வேணுமா என்ன வேணும்? அருண் எப்படியாடா? நான் ஈவன் பண்ணிடுவாங்களா? அதனால ஐயா லாஸ்ட்ல
அந்த மாதிரி திட்டத்தனம் பண்ணிட்டாங்க. ஷாட்ரா ரெண்டரா தம்பி ரெண்டரா ஃபுல்லாவே வர மாட்டேங்குது. அடிக்க போங்க அடிக்க போங்க நீங்க உங்க ஷாட் எடுங்க. கேவலமா அவுட். இது அப்படி. ரெண்டு 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 ப்ரோ. ஸ்ரீராம் நீ வா ஸ்ரீராமே. போறல வேலை பண்ணியாரு. ஸ்ரீராம் ரெடியா இரு ரெண்டுக்கு. நல்லா ஆடுறா, நல்லா கரெக்டா பால் லைன்ல ஆடுறா. பால் சொல்லுன்னு உள்ள போகும்போது வர சாப்பிட்டு பையனா ஓடி பாதிலே போட்டு போயிட்டான். ரெண்டு ரெண்டு பா இது ரெண்டு பா இது ரெண்டு பா. ஆப்ல அடிக்கல. ரெகுலே போடுறாங்க. என்ன இது வரலாம். பளிச்சுன்னு திரும்பி அடிச்சிருக்கு. பிரஷர்ல இருக்காங்க. ஒயிட் வாஷ் வேணும்னு இருக்காங்க. டைமிங்ல அவனுக்கு கிடைக்கல. ஃபுல்லா லெக்ல தான் போடுறாங்க. நாங்க ஒரு ரூப் அடிச்சு பாத்து அப்படியே நின்னு அதெல்லாம் அங்கே தானே. அது பார்த்தேன். அங்க நின்றுச்சு. இங்கே உட்காருங்க. ஸ்ரீராம் வெளிய ஸ்டார்ட் எடி ஓடுறா. அவ்வளவுதான்டா. எடுத்தோட ஓடிலாம்டா. அங்க உருண்டு போனாலும் தப்பு இல்ல. யாரும் வர போகணும். லாஸ்ட் ஓடுறீங்களா சார்? போய்டும். வெளியில வருவோம். வெளியில வருவோம். மட்டும் ஃபோன் பேசிட்டு நேரா போய்டும். போன் வந்து அங்க ஓடுறீங்களா? ஃபோன் பேசினே காலையில ஸ்ட்ரைட்டா போய்டும். ஓகே ஓகே. பார்த்தா ஏதோ ஒரு ரிவர் மாதிரிலாம் வருது. இந்த ரோட்ல அதெல்லாம் வராது. வெயிட் பண்ணி கிளியர் பண்ணு. லாஸ்ட் பால்ரா. லாஸ்ட் பால் வெயிட் பண்ணி கிளியர் பண்ணு. ரிவர் மாதிரி ஒண்ணு பாத்தீங்கல்ல, அது ஒரு காலத்துல கிரவுண்ட். ஆமா, ஒரு டோர்னமெண்டே விளையாடுறாங்க. வல்லா ரெண்டு பால் பாரு ஓட்றோ பாரு. அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா ஒரு ஓவர் போடலாம். ஒரு ஓவர் தான் தரேன்டாரு. எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர் போடலாம். 2 ஓவரே போடலாம். 23 up 160. அம்பையர் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. 2 ஓவர்ஸ் போடலாம். போடா அருண். அம்பேர் சார், இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. 2 ஓவர்ஸ் போடலாம். ஓகே டன். ஓகே. அருண் சும்மா லாஸ்ட் ஓவரா? லாஸ்ட் 2. இவர்தான் இருங்க என்ன ஒண்ணு இருங்க. அவங்க இருக்காரு. இவர் 2 அடியில போட்டுருவாரு. அன்பே இருங்க அன்பே. ஏய் இது என்ன பண்றீங்க? இல்ல பேட்ல நிப்பான். 2 பேர் கட்டிட்டு இருங்க. ஏன்னா வந்தானா பாத்தீங்க. வாட்டர் தான் உள்ள வைக்கிறேன். ஸ்டார் விட்டு எடுத்துறானே. உள்ள பாருங்க பசங்களா நீங்க. 2 பாடி லைன்ல ஃபுல் டாஸ் பண்றது கஷ்டம். அடிக்கிறது கஷ்டம். இதுதான் ஈஸ்வரகுமார் அவர்தான். இது வராது. அவனுக்கு அவனுக்கு வராது. அதனால அப்படிதான் அடிப்பான். உங்களுக்கு பம்மு வராது. கர் இல்ல சித்தப்பா, கர்ப்பம். வேமா. பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க. இடி உள்ள இருக்கீங்க. வேமா போங்கடா. போங்க. இல்லையா? ஏற்கனவே ஓவர் கட்டிருக்கேன். போங்க. வந்துட்டாரு. வந்துட்டாரு. எத்தனை பால் இருக்கு? பால் இருக்கு. 10 ரன் 20 ரன் ஆடுங்க. அந்த போதும். 9 பால் தான் இருக்கு. 9 பால் 10 ரன் பாத்துறாங்க. நீ ஆட்டிட்டு போறதுக்குள்ளேயே அரை ஓவர் ஒரு ஓவர் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். जल्दी करो वेल पेड ब्रो Unpaid. अरे सीधा 100 सेकंड में 16 अடிச்சான். நம்ம கஷ்டம் நமக்கு. அடின்றான் பால் இருந்தாதான் அடிக்கிறது. சார் ரெடியா இருங்க. அது நடுவுல தாமா. இப்ப தலைவர் முதல்ல சுத்துவாரு. இப்பெல்லாம் கார்த்திக் சார் சுத்துறாரு. அவுட் ஆன கவுண்ட்ல வர. அது ஓகே.
எப்படி பேட்ல படாதுங்க இந்த ஓவர் அடி வரும். உள்ள ஏத்திடுவாருன்னு நினைக்கிறேன் பாரு. இந்த வருஷம் பச்சனை போது காலையில் ஏறிடுவான். இந்த 25 ஓவர்ல நான் அன்பு விளையாட்டு பார்த்துருந்தேன். ஐயோ நான் தான் சொன்னேன். இது முடிக்கல அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் நஞ்சா பேசுறாரா? தூத்துறான்டா. நீசர் ஓ விக்கெட் அவுட்டா? ரிச்சர்ட்சன் எப்பயும் அவுட்டு. நீசர் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரிச்சர்ட்சன் பேட்டிங்க. ஓகே எங்க போனாலும் அங்க ஒரே மாதிரி தான் ஆகும். எந்த சேஞ்ச் கிடையாது. இவனா விக்கெட் விழுந்ததா இல்லையா? ஏங்க 3 ஓவர் நிப்பாங்க அவங்க. 3 ஓவர் தான் தைரியம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஓவருக்கு முடிவு கொடுப்பாங்க. ஷாட் போறீங்க. இந்த ஷாட் பேக்ல எப்படி போறாரு? நல்லா போகவே மாட்டாரு. சூரியகுமார் யாரை பாத்துக்கோல? நெக்ஸ்ட் ட்ரெயின் வைக்கோல. எனக்கு தேவலார அவர் நல்லா தான இருந்தாரு. ஏங்க 162 அது இருந்தது. எனக்கு என்ன போறாரு? எனக்கு வரீங்களா? ஓகே தான். அவர் டவுன்ல இருக்கவங்க விக்கெட் அவர் டவுன்ல மேல மட்டும் ஆடிடுவாரா? எங்கேயுமே ஆட மாட்டாரு. ஆட தான் வாதான் இரும்பலன்னு இருக்காங்க. ஏங்க அமைதியா இருக்கு. அதுன்னு பட்டிங் டேலண்ட்க்கு அவர் இடம் கொடுத்துருக்கேன். அவர் ஓடாதீங்க. அவரை வந்து அவரை குறை சொல்லிடுறாரு. அவர் உங்களால அதனால அமைதியா இருக்கு. நீ அடிச்சு 20 ரவுண்ட் அவர் சாக்ரிஃபைஸ் ட்ரை பண்ணது. வந்து ஸ்டேட்மென்ட் வந்து கொஞ்சம் தப்பு. ஏழத்தை வேலை சாக்ரிஃபைஸ் பண்ணி 70 சாக்ரிஃபைஸ் பண்ணான்னு சொல்றாங்க. இது வந்து என்னோட இவர் லெஃப்டா? ஆமா. லெஃப்ட் தான் அவரு. இவ்வளவு நேரம் அங்க வந்துட்டாங்க. டக்குன்னு வர்றாங்க. இது எல்லாத்தையும் படிச்சு உள்ள வர வச்சிருவாங்க பாத்தீங்களா? அது அமைதியா இருக்கியா? அது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது இந்த வருஷத்துக்கு இல்ல, எலிஃபண்ட் அடுத்த ஒன் டே, வருஷம் கேட் ஒன் டே. அடுத்த வருஷம் நான் ஜனவரில ஒரு தடவை அடிப்பாரு, அப்புறம் ஜூலைல ஒரு தடவை அடிப்பாரு, அப்புறம் திரும்பி கடைசி ஒரு தடவை ஒரு சீரிஸ்ல அப்படியே கண்டினியூஸா அடிச்சார்ல ஒரு மாசம். சம்மர் சீசன்ல வந்து வின்டர் சீசன்ல வந்து விண்டர்லாம் இதனால விண்டர்ல அம்ஜதும் ஒருத்தர் வராது, அன்பும் ஒருத்தர் வரட்டாரு. சம்மர் தான். யாரும் மாறிட்டே கண்டினியூஸா அடிச்சார் அப்படியே ஒரு நீங்க 4 லெஃப்ட் விட்டுருவீங்க. ஓடுங்க ரன்னு. பேட் பேட் ப்ரோ அந்த கிரவுண்ட்ல தான் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பாயிண்ட் அந்த மாதிரி பிளேயர் அவர் இருக்கிறதே 8 பால் தான் இருக்கு. நான் இது ஓடிட்டு சாரி. ரொம்ப லேசியா தான் இருக்காரு. வா ரன் ஓடு ரன். இல்ல லாஸ்ட் ஓவரா? எவ்வளவு ஸ்கோர் 163 லாஸ்ட் ஓவர் 163 லாஸ்ட் ஓவர் 163. ரன் ஓடுறதுக்கு ரெடியா இரு. இவர் யாரு என்ன வருது? இவர் வந்து ஜெனரல் எலக்ட்ரிக்ல வர்க் பண்றாரு. எங்க ப்ரோ ஜெனரல் எலக்ட்ரிக் ப்ராப்ளம் சிஓ கம்பெனில வர்க் பண்றாங்க. அது என்ன போஸ்ட் இருக்கான்னு தெரியாது, கேட்கவும் இல்ல. போன வாரம் தான் வந்தாங்க. இருங்க நீங்க பொறுமையா விசாரிங்க. யார் பண்றது? இல்ல அந்த ஹீரோஸ்ல போட்டு டெல்லில இருந்து வந்தாரு. ஆமா ஒன்லி ஃபயரிங். விவிகே டெல்லில ஹைரிங் இருந்து வந்தாரு. அண்ட் ஃபைர் டெல்லில இருந்து காலையில ஃளைட்ல இறங்கி ஃளைட்ல இறங்கி வந்துட்டார். அவரா வைட் எப்படி அது அயர்லாம் பண்ண முடியும்? நைட் ட்ரிக் பீரியட்ஸ்ல Message போட்டு போடுறாங்க. இப்ப நான் அவைலபிள் போடுவேன். looking for a player, looking for a team. அப்படி மெசேஜ் போட்டு எங்க மேனேஜர் டீமுக்கு ஆள் இல்லைனாரு. ஸோ எக்ஸர்ஜிசியோட எல்லாம் வெயிட் வெயிட் பண்ணு சைடு எடுத்துக்கோ. வேணாம் ஸ்ரீராம் வேணாம். வேணாம் வெயிட் ஸ்ரீராம். பண்ணா வெயிட் பண்றா. இவட எதுக்கு இருக்கு தெரியாது. நான் ஒரு பைக் தான்ன்ற மாதிரி அணியால அடிக்கணும். ஓடுனா ஓட மாட்டான். சமந்தெல்லாம் ஓடிட்டு அவுட் ஆயிட்டு வந்துரும். அண்ணா நான் ஓடுனா நீங்க வரணும்னா டேய் இதுக்கு என்ன லாஜிக் கொடுங்க. அவனுக்கு இந்த ஆஃப் தான் ஏதோ ஒரு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சான். லெக் போட்டினா சூப்பரா அந்த மாதிரி அதுதான் மெண்டல் இல்லையா இல்லையா அண்ணா நீங்க வேணாம்னு சொல்லுங்க. சரி நான் விட்டு லாஸ்ட் 3 பால்ஸ் லாஸ்ட் 3 பால்ஸ் ஸ்ரீராம் 5 ரன் பாரு 5 ரன் பாரு 3 பால் 5 ரன் பாரு 3
பால் ஸ்லோவா தான் வரும் வெயிட் பண்ணு ரெடியாங்க அடிங்க டமாட்டமா அடிங்க எல்லாம் ரெடியா ஸ்லாக் பாத்துட்டு இருக்கான் ஸ்லாக்ல வலியில அடிக்கணும் இல்லையா அவன் கவுட் இது கவ் அடிச்சாலே போதும் அவன் வந்து ஸ்பேர் அடிக்கும் ஓடு சார் 2 சார் 6 என்ன வெளியில அடிச்சா ஆமா இல்ல எங்க இந்த ஸ்டம்ப் போட்டு அடிச்சுறாரு அடா ஆதிக்கு படி அப்படியே எடுப்பான் அசிக்கறன அங்க இருக்கா பாரு அவங்க வாவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் வெயில இருக்கான் இப்போ அதெல்லாம் பாலுக்கு கலர் கம்மியா வெயிலா டயர்ட் ஆயிடுதுன்னா வெயில் நிக்க கூடாதுன்னு சொன்னேன். கலர் கம்மியா இருக்கு தான் சன்ஸ்கிரீன் போடுறப்பல படம் மாமா பாவனமா. 2 சார் 2 பரவாயில்லை சார் நீங்க ஆடுங்க சார். ஆனா நீங்க வேணா அடிங்க கனெக்ட் பண்ணுங்க போட் பாருங்க லாஸ்ட் பால் அடிங்க பல்லிருந்து வெளிய அடிங்க 2 கூட ஓடலாம் ஸ்ரீராம் 2 ரெடியா இரு ஸ்ரீராம் ரெடியாடா அவன் ரன் அவுட் பண்ணிட்டு அவன் ஆவரேஜ் கட் பண்ணி 172 கேம் 19 பால் ஆவரேஜ் கட் பண்ணிட்டு ரன் அவுட் பண்ணிட்டு ஸ்ரீராம் அதுக்குள்ளே சொல்லிட்டு கத்துக்கடா எது கத்துறாங்க ஓடு சார் ஓடு சார் This is what we need. அவர் ஓடவே செஞ்சிருக்காங்க